பூமியை காப்பாற்றுவதுங்கிறது ஒரு பாரம்பரியம் தானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு வார்த்தையே வந்திருக்கு, எக்கோ ஃபெமினிசம், சூழலியர் பெண்ணியம் அப்படின்னு. சங்க இலக்கியத்துல புன்னை மரத்தை தன் சகோதரின்னு ஒரு பெண் சொன்னா இல்லையா, அன்னையிலிருந்து மருது சகோதரர்களாக 2 மருது மரத்தை நேசித்த பெண்ணிலிருந்து இன்னைக்கு வங்காரி மாத்தா என்பவங்க ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இயற்கையாகவே காடுகளை உருவாக்கியதற்காக அந்த பெண் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஊர்ல ஒரு ஆம்பளையும் சப்போர்ட் பண்ணல. இந்த பொம்பளை போய் காட்டை உருவாக்கிருமா, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கணுமா? அப்ப அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு காடு திடீர்னு தீப்பற்றி எரியுது, எல்லா விலங்குகளும் ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல நின்றுச்சு. ஆனா ஒரு ஹம்மிங் பேர்டு மட்டும் போய் அருவியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணியா எடுத்துட்டு வந்து தெளிச்சது. எல்லா விலங்குகளும் சிரித்தது. இந்த ஒரு சொட்டு தண்ணியை வச்சு நீ எப்படி காட்டை காப்பாற்ற முடியும்? பதிலுக்கு அந்த குட்டி குருவி சொன்னதாம், என்னால காப்பாற்ற முடியுதோ இல்லையோ, என்னை காப்பாற்றிய காட்டுக்காக ஒரு சிறு நன்றி கடனை நான் செய்துதான் தீருவேன் என்று சொன்னது. அதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் ஓடி போய் காட்டை காப்பாற்றியது. இன்றைக்கு நான் ஒரு ஹம்மிங் பேர்டாக இருந்து தொடங்குகிறேன், நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன் சொன்னாங்க. அவங்க பாதையை பின்பற்றி எல்லாரும் வந்தார்கள். இன்றைக்கு கென்யா நாட்டிலே மிகப்பெரிய இயற்கை சூழலை அந்த அம்மா காப்பாற்றி இருக்காங்கன்னா பெண்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கு.